श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायम् 64வது श्लोकम्। यद्यपि त्वमसीत्यत्र वाक्यं नो चेत् भृगोः पिता तथाप्यन्नं प्रमाणि प्राणमिति विचार्य स्थलमुक्तवान्। स्वामी विद्यारण्य இந்த 7வது அத்தியாயத்திலோ கடந்த வாரம் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் விசாரிச்ச விவரணம் ஒரு மனிதனுக்கு முமுட்சுவுக்கு அவாந்தர வாக்கியத்தினால பரோட்ச ஞானமும் மகா வாக்கியத்துடைய உபதேசத்தினால அபரோக்ஷ ஞானமும் ஏற்படும் அப்படின்னு விஷயத்தை விவரிச்சிட்டு இருக்கும்போதும் கடைசியாக கடந்த வாரம் பிருகு தைத்திரியோபனிஷத்துக்கு சேர்ந்த அந்த பிருகு அண்ட் வருணனுடைய சம்வாதம் அதனை ஆதாரமாக வச்சுட்டு அந்த இடத்துல அப்பாவான குருவான வருணன் பிருகு மகர்ஷிக்கு பிள்ளைக்கு மகா வாக்கிய உபதேசம் பண்ணாமே 4 தடவை தபம் செய். தபம் முதல்ல தடஸ்த லட்சணம், பிரம்மனுடைய தடஸ்த லட்சணம் பற்றி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னால் அன்னம் பிராணம் மனோ சக்ஷுரிதி அப்படின்னு அன்னமய கோஷத்திலோ பிராணமய கோஷத்திலோ அது அந்த எல்லாத்துலேயும் நீ தேடி பார்த்தா அங்கே பிரம்மன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னு தடஸ்த லட்சணம், பிரம்மனுடைய தடஸ்த லட்சணம் தான், ஸ்வரூப லட்சணம் சொல்லலை, தடஸ்த லட்சணம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தடஸ்த லட்சணத்தினை வச்சுக்கிட்டே பிருகு ரொம்ப சின்சியராக ஸ்ரத்தையோடு தியானம் பண்ணி விசாரணை செய்ய தொடங்கிட்டார். அந்த விசாரணை செய்யும்போது ஒரு வாட்டி திரும்பி திரும்பி அன்னந்தா பிரம்மா பிராணந்தா பிரம்மான்னு சொல்லும்போது குருவான அப்பா மறுபடியும் இல்லை, நீ போய் தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோன்றார். அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு அங்கே ஒரு சந்தேகம், ஒரு வேளை மாதிரி 4வது வாட்டி திரும்பி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பி பிரம்மம் இதுதான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த தடஸ்த வாக்கியங்கள் மூலமாகவே, பிரம்மனுடைய தடஸ்த லட்சணம் மூலமாகவே அபரோக்ஷமாக சொன்னால் கூட பரோட்சமாக சொன்னால் கூட பிருகு அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கிற வித்யாத்தியாக இருக்கிறதுனால சாதகனா அவன் அந்த விசாரணத்திலேயே தான் 5 கோஷங்களை தாண்டி போய் அதுக்கு மிஞ்சி இருக்கிற ஆனந்தம், அது ஆனந்தமய கோஷம் இல்லை, ஸ்வரூப ஆனந்தத்தை அவன் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே நின்று சொன்னதுதான் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி
ஆனந்தம் பிரயந்தியபிஷம் விசந்தீதி. இங்கே வந்து ஆனந்தமய கோஷம் பற்றி சொல்லலை, பிரம்மனுடைய ஸ்வரூப லட்சணமாக தன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தமனே கண்டுபிடிச்சிக்கிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் இங்கே மகா வாக்கிய உபதேசம் நேராக பண்ணலன்னே சந்தேகம் வேண்டாம். யத்யபி 64 கடந்த வாரம் முடித்தது. எதி அபி த்வம் அசி இதி அத்திர வாக்கியம் ந ஊச்சே ந ஊச்சே భృగోహో పిత. భృగుకి అప్పాన వరుణర్ வந்து தத்துவமசி అనే మహావాక్యத்தை நாங்கள் சொல்லலைன்னா கூட ந ஊச்சே ந ஊச்சே ததாபி ததாபி ஆனால் கூட அப்படி இருந்தால் கூட அன்னம் பிராணம் இத்தியனேது பற்றி விசாரணை பண்ணியே ஸ்தலமுக்தவான். ஓகே, ஆனால் அந்தந்த இடங்கள் மட்டும்தான் குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டால் கூட, ஆனால் இவன் வந்து பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அப்படிப்பட்ட சந்தேகம் இல்லை. அந்த ஸ்தலம் மட்டும்தான், ஸ்தலம்னா இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான். இந்த இடத்துல பிரம்ம கிடைக்கும் நீ விசாரணை பண்ணன்னா. பண்ணிட்டான், உணர்ந்துட்டான். அதுக்கு பிறகு இப்போது இன்றைக்கி வந்து திரும்பியும் ஒரு சந்தேகம் வரலாம். குருவே, ஓ வித்யாரண்ய சுவாமி, ஒரு வேளை நீங்கள் சொன்னபடி புருகுவுக்கு ஞானம் ஏற்பட்டது அபரோக்ஷ ஞானம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி நம்புறது? அது மேபி கண்டிஷனலாக இருக்கிற பரோட்ச ஞானமாகவே இருந்திருக்கலாம் இல்லையோ, யாருக்கு தெரியும்? அப்படின்னு அங்கே சந்தேகம் வந்த மாதிரி கேட்டால், இல்லை இல்லை கேளு. 65வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். அன்னப்ராணாதி கோஷேஷு சுவிசாரிய புனః புனः ஆனந்தவ்யக்திமீக்ஷித்வா பிரம்மலக்ஷ்மாப்யயூயுஜத். தான் வந்து குரு வருணன் வந்து தடஸ்த லட்சணமாக அப்படி சொல்லியிருந்தா கூட, சிஷ்யனான புருகு வந்து ஸ்வரூப லட்சணமான அகம் பிரம்மாஸ்மி அனை அந்த பிரம்மத்தனை உணர்ந்தான். எப்படி என்ன பாரு, அன்ன பிராணாதி கோஷேஷு, அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் முதல்ல ஒன்று விசாரணை பண்ணார் இல்லை. சுவிச்சாரிய, அந்த சு ரொம்ப முக்கியம். நல்ல விதமாக ஒழுங்க சிஸ்டமேட்டிக்காக. அப்புறம் புனக புனகா, அதுவும் முக்கியம். மறுபடியும் அப்படின்னா எத்தனை நாள் எத்தனை வருஷம் பண்ணான்னு இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் அநேக வாட்டி பண்ணியிருக்கணும். அதனால தான் புனகா புனகா அப்படி பண்ணி ஆனந்த வியக்திம் ஈக்ஷித்வா, தனன்னு தானு ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டு, ஓகே, வியக்திமன்னு சொன்னால் பர்சனலி அந்த பியூர் செல்ஃப், ஓகே, அந்த அபிவக்தமாகிற அபிவக்தத்துக்கு காரணமான வியக்தி, அந்த பியூர் செல்ஃப்னு வந்து ஈக்ஷித்வா. இங்கே ஈக்ஷித்வான்னா கூட திரும்பி ஈக்ஷி தாத்து வந்து திருஷ்ய பார்க்கறத நினச்சக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டான், உணர்ந்தான். எப்படி ஈக்ஷித்வான்னா, இங்கே எதுக்கு ஈக்ஷன்னு சொல்லணும்னா, பிரத்யக்ஷமாக எனக்கு கண்ணால் பார்த்தேன், அதுக்கு தானே பிரத்யக்ஷ பிரமாணம் பண்ணுறோம். இப்போ கண்ணால் நானே பார்க்குறேன்னு சொன்னால், இந்த கிளிப்புன்னு வந்து பிரத்யக்ஷமாக நான் பார்க்குறேன், இது வந்து ஃப்ளோரசன்ட் கலரில் இருக்கேன்.
ஸோ கண்ணு பிரத்யக்ஷமாக அங்கே பிரமாணம் இருக்குது. ஆனால் உள்ள புத்தியே அங்கே ஞானச்சக்ஷு திறந்து அதனால் அவனை தானும் இப்படி ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டு நேராக தெரிஞ்சுக்கிட்டான். நேராக பார்த்தான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது கண்ணுனால் பார்க்கப்படுற பொருள் இல்லை. அதனால் ஈக்ஷித்வா ஹேவிங் டைரக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரம்ம லக்ஷ்ம அபி. பிரம்ம லக்ஷ்மா வார்த்தை வந்து லக்ஷண, அது லக்ஷ்மன் சப்தம் நகாராந்த நபும்சலிங்க அப்படி வரும். அது வந்து இங்கே மீட்டருக்காகவும் அந்த கிராமருக்காகவும் லக்ஷ்ம. இங்கே லக்ஷ்மன்னா ராமாயணத்தில் லக்ஷ்மண அது கிடையாது, லக்ஷண அனர்த்தம் சப்தம். ஸோ பிரம்ம லக்ஷண அபி, இந்த என்ன லக்ஷார்த்தம் அது சொல்லப்பட்டதோ அந்த பிரம்மனுடைய தடஸ்த லக்ஷணம் இல்லை, லக்ஷ இண்டிகேட்டிவ், அதனால் காட்டப்பட்ட சொல்லப்பட்ட அந்த டெஃபினேஷன் ஆஃப் த பிரம்மன் வந்து அங்கே அயுயுஜத்து அப்படின்னு சொன்னால் யுஜ் தாத்து. இது கூட யுஜ்ஜன்னா ஹி கனெக்டட் ஹிம்செல்ஃப். அவனுக்கு பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் అనేది இந்த அத்தியாயத்தில் புருகுக்கு இங்கே சொல்லலைன்னா கூட அது 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. மேபி அந்த மாதிரி வேறே பல பிரம்ம ஸ்வரூப லக்ஷணம் கூட சிலது கேட்டிருப்பான். ஸோ மொத்தத்தில் இவன் வந்து ஹிம்செல்ஃப் அயுயுஜத்து அப்படின்னா அவன் ஹி ரிகக்னைஸ்ட் ஹிம்செல்ஃப், ஹி கனெக்டட் ஹிம்செல்ஃப். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியந்தா யோகா யுஜ்ஜன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரூட் வேர்டு. ஸோ அந்த மாதிரி அயுஜத்து கனெக்டட். அதனால் நேராக மகா வாக்கியம் இங்கே உபதேசம் பண்ணலேன்னு நினச்சிக்க வேண்டாம். புனக விசாரம் பண்ணதுனால அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஸ்பிங் பவர் திறமை இருக்கிறதுனால, உத்தம அதிகாரி இருக்கிறதுனால பிருகு வந்து பிரம்மத்தனை தன்னை ஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கிட்டான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புனக விசாரிய அப்படின்னு சொன்னால் இது பிருகு விஷயத்தில் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் கூட பொதுவாக அந்த மகா வாக்கியங்கள் பலது சொல்லப்பட்டால் கூட எல்லாருக்கும் உடனே மகா வாக்கியம் கேட்கும்போதே அந்த ஸ்வரூப ஞானம் ஏற்படுறதில்லை. அப்புறம் விசாரணை தியானம் பண்ண வேண்டியிருக்கு சில பேருக்கு. சரியா? அடுத்ததாக இதெல்லாம் சொல்லிட்டு 66வது ஸ்லோகத்தில் இப்போது அந்த உபனிஷத்துலேயே முன்னாடி 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட பிரம்மஸ்வரூப லக்ஷண மகா வாக்கியம், இந்த உபனிஷத்து பொறுத்த வரைக்கும் அதான மகா வாக்கியமாக நினைக்கிறோம், அந்த விஷயத்தினையும் கோட் பண்ணி அதாரிட்டி தைத்தியோபனிஷத்தோட அதாரிட்டியை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து அந்த எப்படி அப்ளை பண்ணாவனும் சொன்னது அன்னமய கோஷம்னு தானே. ஸோ த இண்டிகேட்டிவ் பாயிண்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக 2வது அத்தியாயத்தில் புருகுவல்லியில் சிஷ்யன் யார் குரு யார் అనేది அங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா கிம் தத் பிரம்மா, அந்த பிரம்மம் என்னன்னதை ஸ்வரூப லட்சணம் சொல்லியிருக்கேங்க. 66வது ஸ்லோகம் படிக்கிறோம். சத்யம் ஞானமனந்தம் சேத், சத்யம் ஞானமனந்தம் சேதி ஏவம் பிரம்மஸ்வலக்ஷணம் உக்த்வா குஹாஹி தத்வேன கோஷேஷ்வேதத் பிரதர்ஷிதம். ஸோ அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே,
அந்த தைத்திரிய உபனிஷத்திலே இண்டிகேட்டர் பாயிண்ட்ஸ் ஸ்வரூப லட்சணமும் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு. என்னது? சத்யம் ஞானம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிருகு இந்த தடஸ்த லக்ஷண வாக்கியம் மூலமாகவே அது கனெக்ட் பண்ணிக்கிட்டான். இது ஸ்வரூப லக்ஷண வாக்கியத்துக்கு, பிரம்ம லக்ஷண வாக்கியத்துக்கு. அதனால இப்படிப்பட்ட ஸ்வரூப லக்ஷண வாக்கியங்கள் இந்த மனசில் நிறைய ஞாபகம் வச்சிருந்தால் கேட்டதுக்கு பிறகு அதுக்கு குரு கொடுத்த விளக்கமும் ஞாபகம் வச்சுருந்தால் அது எல்லாத்தையும் நிறைய நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போதும் மறுபடியும் திரும்பியும் சரியா அந்த புனः சுவிச்சாரியா அது சத்தியத்தினை தெரிவிக்கும். நான் தான் அந்த சத்வஸ்துவனை தெரிஞ்சுக்க முடியும். இங்கே அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கேட்டது நிறைய விஷயங்கள் பகவத்கீதையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் நம்ம படித்த உபனிஷத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயே எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வரூப லக்ஷண வாக்கியங்கள், பிரம்மஸ்வரூப லக்ஷண வாக்கியங்கள் இல்லைன்னு அதெல்லாம் மகா வாக்கியம்னே சொல்லலாம். அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்ட பகவத்கீதையில் பார்த்திங்கன்னா அங்கேயும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யः சர்வஸ்ய தாதாரமசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத். இது 9வது அத்தியாயத்தில் ஸ்லோகம். இல்லை 2வது அத்தியாயத்திலேயே பலதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா ந ஜாயத்தே ந மிரியத்தேன்னு முக்கியமாக உபனிஷத்தில் சொன்னது நம்ம ஞாபகப்படுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போது 5வது உபனிஷத்து படிச்சிட்ருக்கிறோம். அப்போது எந்தெந்த உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டதுனேது முதல் முண்டகோ உபனிஷத்து நம்ம படித்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே முண்டகத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே எத்தத்ரேஷம் அக்ராஹ்யம் மகோத்திரமவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூதயோனி பரிபஷ்யந்தி தீராக. இப்படி பலதெல்லாம் இருக்கும். இது முக்கியமாக ஒரு பாயிண்டர் இண்டிகேட்டர் ஸ்வரூப லக்ஷணம். அது அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு இதுதான் நான் இப்படி தான் நான் இருக்கேன். அதே மாதிரி அடுத்தது கேனோபனிஷத்து படிச்சிருக்கோம். கேனோபனிஷத்தில் கூட பலதெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல குறிப்பாக யத்வாச்சான்யப்யதிதம் ஏன வாக்யப்யுத்யதே யத்வாச்சா அனபியுத்திதம் ஏன வாக்யப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமுபாசதே. இப்படி எத் மனசா மனுதே எத் பிராணஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு நிறைய 5-6 ஸ்லோகங்கள் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எது வாக்குன்னு எது பிரகாசிக்க செய்கிறதோ, வாக்கு எதுன்னு பிரகாசிக்க செய்ய முடியாதோ அப்படிப்பட்டது அதுதான் பிரம்மம் துவம், அதுதான் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ வெளியிலோ நினச்சிக்கிட்டு உபாசிக்கிற பூஜிக்கிற அதெல்லாமே கூட மித்யா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். அதே மாதிரி கட்டோபனிஷத்தில் பகவத்கீதையில் சமமாக அங்கே
இதுக்கு சமமாக இருக்கிற ஸ்லோகம் பகவத்கீதையில் கூட அங்கேயும் இருக்குது 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசத்தோட ந ஜாயதே மிரியதே வா விபஷ்சித் நாயம் குதச்சின்ன பபூவ கஷ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்கிறதில்ல, படித்ததுனால ரிஃபர் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி இதுதான் நிதித்தியாசம் வேதாந்த மெடிடேஷனுக்கு விசாரணத்துக்கு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சில மகா வாக்கியங்கள், ஸ்வரூப லக்ஷண வாக்கியங்கள். அப்புறம் 4வது கூட இன்னொன்று படித்தோம், கைவல்யோபனிஷத்து படித்தோம். அதில் கூட ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் மகா வாக்கியங்கள், அந்த ஸ்லோகம் முழுசாவே அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். அடிக்கடிக்கு நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோமா முக்கியமான ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தைத்திரிய உபனிஷத்துடைய அந்த பிரம்ம லக்ஷண ஸ்வலக்ஷணம் அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அது குகைக்குள்ளதான் சத்தியம் ஞானம் அனந்தம் ச இது ஏவம் பிரம்ம ஸ்மலக்ஷணம். ஸ்மலக்ஷணம்னா ஸ்வலக்ஷணம், பிரம்மனுடைய ஸ்வரூப லக்ஷணம் இதுன்னு சொல்லி கூட அங்கே உக்த்வா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, டிக்ளேர்டு. ஏதத் கோஷேஷு அங்கே நிஹிதம் குஹாயாம்னு சொல்லப்பட்டது, குஹாஹி தத்வேன. அதனால கோஷேஷு தத் பிரதர்ஷிதம். ஸோ அங்கே இது எங்கே இருக்குன்னு சொல்லிச்சு, குஹாஹி தத்வேன. அது ஹிருதய குஹலோ இருக்கு. குஹா ஹிருதயம்னா சென்டர், லோகஸ் மையம், சப்ஸ்ட்ராட்டம் ஆதாரம். எங்கே இந்த கோஷங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, சரியா? அதனால கோஷேஷு குஹாஹிதத்வேன பிரதர்ஷிதம். அங்கே ஸ்பெஷலாக டிக்ளேர் செய்யப்பட்டு சொல்லப்பட்டு அதுதான் ஒருத்தருடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டதானே அது இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட அத்தாரிட்டேட்டிவாக இன்னும் அது உறுதியாக சொல்கிறதுக்காக 67வது ஸ்லோகத்தில் மறுபடியும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இங்கே சொல்கிறார். 67வது ஸ்லோகம் படிக்கிறோம். பரோக்ஷேண விபுத்தேந்திரஹ ய ஆத்மேத்யாதிலக்ஷணாத் அபரோக்ஷீகர்த்துமிச்சன் சதுர்வாரம் குரும் யயோ. சாந்தோக்கிய உபனிஷத்து நம்ம படிக்கலை இன்னும். அதில் எங்கே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சுருக்கமாக அந்த கதை சொல்கிறேன், விஷயம் பேக்ரவுண்ட். சாந்தோக்கியோபனிஷத்து 8வது அத்தியாயத்தில் 9வது பாகத்தில் 7லேருந்து 12வது மந்திரம் வரைக்கும் இந்த விஷயம் நடுவில் சொல்லப்படுறது. பிரம்மதேவநாம பிரஜாபதி, இதுக்கு பேர் பிரஜாபதி வித்யா. அங்கே எல்லாத்துக்கும் அப்படிதான் மது வித்யா, சத்வித்யா, அப்படிதான் தாராகாஷ வித்யா அப்படின்னு தான் சொல்லப்படுறது சாந்தோக்கிய உபனிஷத்தில். புருதாரண்யத்துக்குள்ள ஆரண்யகம்னு சொல்கிற மாதிரி. ஸோ பிரஜாபதி வித்யா, பிரஜாபதி அண்ணா முதல் பிரதம பிரஜாபதி பிரம்மதேவனே ஆத்ம ஜானம் பிரம்ம வித்தியனை பற்றி கோர்ஸ் எடுக்க போகிறோம், கிளாஸு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள
வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு சொல்லிட்டு தண்டோரா போட்ட மாதிரி இமெயில்லையோ இன்டர்நெட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் அனுப்பிச்சாராம். தெரியல, அதுதான் ஃபஸ்ட் டைம் என்னமோ இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஆர் கோயிங் டு பி கண்டக்டட் அப்படின்னு போட்டால் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாரோ தெரியுமா? 2 பேர் தான், 2 பேர் தான். அப்படின்னா பிரம்ம வித்யை படிக்கிறதுக்கு ஆள் வர்றது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, ஓகே, பிரம்மதேவனுக்கு மேலே நம்ம கிளாஸு பரவாயில்ல. நிறைய பேர் வரீங்க இல்லையா நீங்கள்? நிறையா சும்மா தமாஷாக்கு தான் நிறைய பேர் வரீங்க. ஆமாம், 2 பேர் தான் வந்தாங்கிறாம. யார் 2 பேருன்னு சொன்னால் இது என்ன காட்டுறதுன்னா, நிறைய பேர் வரலாம் இல்லை, இந்திரனும் தேவராஜனான இந்திரனும் தானவராஜனான விரோச்சனனும் இவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்களாமா ஸ்டூடெண்ட்ஸை. வந்த அங்கே 32 வருஷம் ஸ்டே பண்ணாங்க. பாருங்கோ, 32 வருஷம் ஸ்டே பண்ணால் முதல் வந்து அவாந்தர வாக்கியமாக முதல் படியில் அக்ஷி வித்யா அப்படின்னா ஜாகிரத புருஷனை பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் படிக்கும்போது தான் நல்லா இருக்கும். அக்ஷினா கண்ணுக்குள்ள, ஓகே, இந்த ரைட் ஐ அந்த புருஷனு இருப்பான், ஜாகிரத புருஷன்னு சொல்லிட்டு அக்ஷி வித்யா அப்படின்னா அன்னமய கோஷம் பற்றி தான், த ஃபிசிக்கல் பாடி பற்றி தான். ஸோ அதுதான் உபதேசம் பண்ணிவிட்டு அது நீங்கள் விசாரணை சிந்தனை பண்ணுங்கோ, அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மத்தினு காட்டும் ஏதோ சொல்லிட்டார். அப்புறம் 2 பேரும் 32 வருஷம் ஆனதுக்கப்புறம் சொன்னது இந்த விஷயம் பாருங்க. அப்போ வரைக்கும் என்ன சார் பண்ணாங்கன்னா, குரு சேவை பண்ணிட்டுருக்குறாங்க, குரு சுஷ்ரூஷை பண்ணிட்டாங்க 32 வருஷமா. சரி அப்புறம் போனாங்க. போய் சிந்தனை பண்ணும்போது விரோச்சனனுக்கு வந்து ஆஹா, அவனுடைய மூஞ்சி அவனை பார்த்துக்கிட்டானம்மா, அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு. இங்கே கதை இன்னும் அப்படியெல்லாம் எலாபரேட். ஜலத்தில் பார்த்தா அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சரீரந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து, அதனால தான் வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே இந்த சரீரந்தான்னு சொல்லிட்டு தான் அந்த விரோச்சனனும் அப்படியே அதுக்கு சந்தோஷப்பட்டு இதுதான் பிரம்மம், சரீரத்தின்னு நல்லா பார்த்துக்கோ. அதனால தான் அசுசு ரமந்தி இது அசுராக. எப்பவுமே சுகபோகங்கள் சரீரத்துக்கு, பசிக்கு, வயத்துக்கு, அலங்காரத்துக்கு இதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அசுரர்கள். அவனிலிருந்து உருவான வந்தவங்கள தான் சார்வாக்கர்கள். ஓகே, அப்படின்னா பௌத்திகவாதிகள். ஆனால் இந்திரனுக்கு வந்து திருப்தி வரல. இது எப்படி இந்த பௌத்திக சரீரம் வந்து அதுக்கப்புறம் நசிஞ்சு போயிடுமே, இது எப்படி சத்தியம் பிரம்மம் ஆக முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டார், கோர்ஸ் நடத்துகிறேன்னு, 32 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் சொன்னார், இதுன்னு சொல்லிட்டு நான் இப்படியே ஏற்றுக்கிட்டு போனால் ஏமாந்தி போயிடுவானே அப்படின்னு திரும்பி பிரஜாபதி கிட்ட இந்திரன் மட்டும் வந்தான். இந்திரன் மட்டும், விரோச்சனன் வரல. அதுதான் அப்புறம் வந்தால் இன்னொரு 32 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்வப்ன வித்யா 2வது, ஓகே, ஸ்வப்ன வித்யை பற்றி சொல்லி அதில் இருந்து நீ பிரம்மத்தினை கண்டுபிடிச்சிக்கணும் அந்த மாதிரி. இது எல்லாமே அவாந்தர வாக்கியங்கள் தான். ஓகே, ஸோ பரோட்ச ஞானமே தவிர அபரோக்ஷ ஞானம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், முயற்சி பண்ணணும். அவர் இந்திரனுக்கே முடியலன்னா அப்புறம் ஒருத்தனும் தானவராஜன் முடியாமல் அது போதும்னு போயிட்டான். இப்படி தான் கிளாஸுக்கு கூட நிறைய பேர் வந்து பஞ்சதேசம் ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம் வாங்கி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. இல்லைன்னா சில பேர்
ஓகே, புக்கு வாங்கி வச்சுட்டு நான் படிக்கிறேன் பஞ்சதசி. எப்படி என்ன வீட்டில் டேப்லெட்டில் கூட இருக்குது சார் பஞ்சதசி. அப்படி படித்து புரிஞ்சுக்கிற வித்யை இல்லை இது. பாப்போம், சில பேர் அப்படி தான் போதும் போதும் நிறைய கேட்டாச்சு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ 32 வருஷம் சேவை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஸ்வப்ன வித்யா 2வது படி சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் கூட திரும்பி இந்திரனுக்கு திருப்தி வரல. அப்புறம் திரும்பி வந்தார், 32 வருஷம் திரும்பி இருக்க வச்சுட்டார். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? இப்போ சுஷுப்தி வித்யா, சுப்த புருஷ வித்யா, ஸ்வப்ன புருஷ வித்யா, அக்ஷி புருஷ வித்யா நாங்கள் சொல்லப்படுறது. அதையும் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் திரும்பி அது கூட பூர்ணத்துவம் கொடுக்கல, அனுபவம் வரல, அபரோக்ஷ அனுபூதி ஏற்படலை. அதனால் 4வது வாட்டி வந்த அடுத்த 32 வருஷம் மொத்தம் பாருங்கோ, 128 வருஷம். அப்போதான் அங்கே பிரம்ம வித்யனே மகா வாக்கிய உபதேசத்தினால அங்கே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போதான் இந்திரனுக்கு பிரம்ம ஜானம் அபரோக்ஷானுபூதிக்கு ஏற்பட்டு அப்புறம்தான் இந்திரனை அக்னி தேவதைக்கு அடுத்த தேவதைகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அங்கே விஷயம் சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் 4வது வாட்டி வந்ததுக்கப்புறம் சொன்னது உத்தம புருஷ வித்யா. உத்தம புருஷம் எங்கே கேட்டோம்? எங்கோ கேட்டோம் சார், நீங்களே சொல்லுங்கள். உடனே புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயம் ஞாபகம் வரணும். பகவத்கீதா புருஷோத்தம யோகம், ஊர்த்வமூல மதசாகம். அதனால் உத்தம புருஷ வித்யா சொன்னார், பூர்ணமாயித்தி வித்யா. ஸோ என்ன இப்போ கன்க்ளூஷனும்? பரோட்ச ஜானம் முதல்ல இத்தனை வாட்டி வந்து எத்தனை வருஷம் ஆகிடுது பாருங்க. கதைக்காக சொல்லலை, இதெல்லாம் சும்மான்னு சொல்லாதுங்க. திஸ் இஸ் ஆல் ஃபேக்ட், நடந்தது. உபனிஷத்து வேத வாக்கியங்கள் எதுவுமே ஃபிக்ஷனு கிடையாது. ஸோ பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானம் வரத்துக்கு இவ்வளோ கொஞ்சம் காலம் ஆகும். கொஞ்சம் காலம் இல்லை, நிறைய காலமே ஆகும். நம்ம எவ்வளவோ உத்ருதமாக ஸ்ரத்தையோட பிரயத்தனம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த கதையில் இப்போது 2 உதாரணம் பார்த்தோமா, 3வது உதாரணம் அங்கே கட்டோபனிஷத்தில் பார்த்தோமா. நச்சிகேதன் மாதிரி பிருகு மாதிரி ரொம்ப சீக்கிரமாக அப்படி ஆக்சுவலாக அவாந்தர வாக்கியம் சொன்னானே பிருகு பிடிச்சிக்கிட்டான் மகா வாக்கியத்தின். அவனே ஓகே தெரிஞ்சுக்கிட்டான் அந்த சாதனனால், விசாரணத்தினால. அதுக்கப்புறம் இங்கே நச்சிகேதன் அப்படி தான் பிரம்மதேவனுக்கிட்ட கொஞ்சம் நேரம்தான் அந்த டீச்சிங் எல்லாமே. 3 நாள் வெயிட் பண்ணார் தவிர அதுக்கப்புறம் டீச்சிங் எவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சதோ அப்போவே அறிஞ்சிட்டு அவ்வளவு உத்தம அதிகாரியாக இருக்கான். ஆனால் இந்திரன் மாதிரி விரோச்சனன் மாதிரி சில பேர் அப்படியே அவாந்தர வாக்கியத்தை வச்சுக்கிட்டு பல வருடங்கள் சாதனை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் மகா வாக்கியத்தினையும் குரு உபதேசம் பண்ணுவார். அதையும் கேட்டால் உடனே வருமனே தெரியல சில பேருக்கு. இந்த சாந்தோகோபனிஷத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கதை விஷயம் சன்னிவேஷம் உத்தாலக அண்டு ஸ்வேதகேது ஆருணி. ஸோ ஸ்வேதகேது எல்லாம் படிச்சுட்டு வந்தால் கூட குருக்கிட்ட எத்தனோ அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் இருந்தால் கூட அந்த பிரத்யக்ஷ அனுபூதி அபரோக்ஷானுபூதி ஏற்படாதனால அவனுக்கு அந்த வித்யை தெரியல, பிரம்ம வித்யை தெரியல. ஆனால் அப்போது விரோச்சனனும் சுத்தமாக போயிட்டான், கிளாஸை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் ஸ்வேதகேத்துக்கு 9 வாட்டி அதே மகா வாக்கியத்தின் மறுபடியும் ஓ ஸ்வேதகேதோ கேது மை டியர் சன் 9 வாட்டி. ஸோ இப்படி ஸோ ப்ராப்பர் என்கொயரி ஆன் தி இன்டைரக்ட் நாலேஜ்
என்ன பண்ணும்? இட் ரிசல்ட்ஸ் அபரோக்ஷ ஞானம், டைரக்ட் நாலேஜ். சரியா? ஆனால் நடுவில் குரு மகா வாக்கிய உபதேசம் சொல்லி கொடுத்தா கூட அதையும் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. உத்தம அதிகாரிக்கு சிந்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை, அதையும் சொல்கிறோம் அப்பப்போ. ஸ்ரவண மாத்திரேன முதல் தடவை கேட்கும்போது அநேகமாக குரு வந்து அப்படி ஆசைப்படுவார். எங்கள் சிஷ்யர் கேட்குற இவங்க வித்தியார்த்திகள் பிரம்ம ஜானம் எப்போ வருமானு சொல்லிட்டு அப்புறம் பிரம்மசூத்திரம் படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் சாந்தோக்கியம் மாண்டூக்கியம் முடித்ததுக்கப்புறம் தான் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. I don't want my students to postpone the Brahma ஞானம் அனுபவம். இப்போ இங்கே அகம் பிரம்மாஸ்மி. அதனால கிளாஸ்லேயே வரணும், அந்த ஞானம் கேட்ச் பண்ணணும். அந்த ஸ்வரூப லக்ஷணத்தில் அதை உபதேசம் பண்ணும்போது அப்படியே நிற்கணும், நமாவே நிற்கணும். அதனால் ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போவே பிரம்மந்தான். சரியா? இப்போவே பிரம்மந்தான். எப்படி? ஆர் யூ கான்ஷியஸ் ஆஃப் மீ? நான் இருக்கேன்னு தெரியுறது உங்களுக்கு? தெரியறதுன்னு சொன்னால், தெரியறதுக்கு நீ கான்ஷியஸாக இருந்தால் தெரியுமா? நீ உயிரில்லாத டெட் பாடியாக இருந்தால் அன்கான்ஷியஸாக இருந்தால் தெரியுமா? கான்ஷியஸாக இருக்கிறதுனால தெரியுறது. அந்த கான்ஷியஸ் என்னது? பிரம்மம். அதையும் சொல்ல போகிறார் அடுத்த உபனிஷத்துக்கு, அடுத்த விஷயம். சரியா? இப்படி அந்த விரோச்சனன் இந்திரனுடைய விஷயம் சொல்கிறார். இப்போ அர்த்தம் பாருங்க இங்கே ஸ்லோகத்துக்கு. இந்திரஹ பரோக்ஷேண, இன்டைரக்ட்லி முதல் யஹ ஆத்மா, ஓகே, இது ஆத்மா இத்தியாதி லக்ஷணாத் அங்கே நிறைய சொல்லப்பட்டது. ஓகே, ஆத்மாவுக்கு பசி இருக்காது, ஆத்மாவுக்கு தாகம் இருக்காது, ஆத்மாவுக்கு இது தூக்கம் வராது, தூங்காது, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லப்பட்டதுங்க. சொல்லிட்டு அப்போ அதுதான் ஆத்மானே. ஸோ யஹ ஆத்மா, இந்த ஆத்மா இத்தியாதி லக்ஷணாத், லக்ஷண வாக்கியங்கள் தான் சொல்லப்பட்டது. ஓகே, அந்தந்த நேச்சர்னு அப்படி சொன்னதுக்கு பிறகு லக்ஷண வாக்கியம் விபுத்திய, அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இச்சன்ன. இந்திரனுக்கு ஆசை இருக்குது பாருங்க, இந்த ஆசை இருக்கணும். until I gain the complete understanding and the experience அபரோக்ஷானுபூதி விடக்கூடாது. விபுத்திய இச்சன், தெரிஞ்சுக்கணவனே ஆசை இருக்கிற முமுட்சுவாக இருக்கிற அந்த இந்திரன் அபரோக்ஷீகர்த்தும், அதனை திரும்பி மறுபடியும் என்னுடைய ஸ்வ அனுபவம், அபரோக்ஷ அனுபவம், டைரக்ட் நாலேஜாக இருக்கணும். அது அங்கே ஆத்மா பிரம்மம். ஓகே, பிரம்மனுக்கு பசிக்காதாமா, பிரம்மனுக்கு தாகமாகாதாமா, பிரம்மம் தூங்க வேண்டியதில்லாமான்னா, ஓ பிரம்மனுக்கு எனக்கு என்னதான் பிரயோஜனம்? என்னுடைய துக்கம், என்னுடைய கவலை, என்னுடைய அஜ்ஞானம் எப்படி போகும்? அந்த பிரம்மம் நீதானே. ஸோ அபரோக்ஷீகர்த்தும் என்ன பண்ணா, யயோ குரும், மறுபடியும் குரு கிட்ட வந்துட்டான். அயோன்னா அப்ரோச் த குரு. எத்தனை வாட்டி? சதுர்வாரம். இங்கே வாரம்னா நம்ம தமிழில் வீக்கன்னு இல்லை அர்த்தம். 4 வாட்டி. ஒரு வாரம் அங்கே கணக்கில் என்ன 32 வருஷம் அங்கே. நாம் பரவாயில்லையே, கொஞ்சம் வருஷத்துலேயே இத்தனை விஷயங்கள் படித்து இத்தனை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நான் பிரம்மம் அப்படின்னு உணர்ந்துட்டோம். அதனால் நான் பிரம்மமா? எங்கே சார்? ஐ ஹேவ் வாட் டு ஹேவ், which I have. அந்த ஐயை ரிலேட்டிவ் ஐ, அகங்கார ஐ. பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது.
நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விஷயம். ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம், இந்த மாதிரி அறிவு உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம், நான் பிரம்மம்தான், நானும் நித்திய சுத்த புத்த வஸ்துதான், எனக்கு நான் நிசங்கந்தான், நிர்விகாரந்தான் நானும். ஆனால் எங்கே ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் நான் பிரம்மம்தான், எப்பவுமே பிரம்மம்தான். ஆனால் லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் சரீரம் மனசு பக்கத்தில் நிற்கிறது காணப்படுறது, இருக்கிற மாதிரி காணப்படுறது, அதுக்கு இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சரீரத்துக்கு வர கஷ்டம் எனக்கு தெரியறது, அதனால் நானும் சரீரம் இல்லை. மனசுக்கு வர கஷ்டம் சுகம் எனக்கு தெரியறது, அதனால் நானும் மனசு இல்லை. அதனால் மனசுக்கு சரீரத்துக்கு பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும். உள்ள இந்த ஞானம் மட்டும் அப்படியே இருக்கணும், அதுதான் ஜீவன் முக்தி. அதனால் ஞானம் இன்னும் எப்படியோ ஏற்பட்ட அப்புறம் இந்த சரீரம் இருக்கிறதே தோணாதா, சரீரத்துக்கு வலிக்காதா, அப்படியெல்லாம் இல்லை. இதே காணப்பட்டுட்டு இருக்கும். ஆனால் அந்தரங்கமாக எனக்கு புத்திக்குள்ள நான் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் நான் பிரம்மம்தான், அசங்க வஸ்துதான் நான். ஆனால் இங்கே இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி எனக்கு பக்கத்தில் எனக்குள்ள இது காணப்படுறது, அது சத்தியம் இல்லை. அதனால் அதுக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் நடக்கும். நெவர் எக்ஸ்பெக்ட் அண்ட் இமேஜின் தட் இதெல்லாம் அப்படியே சட்டுன்னு போயிடுவேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகாது. அது இருந்தால் தானே போகிறதுக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அது மித்யை தானே. மித்யாத்வ நிச்சயம் பண்ணுறதுல தான் ஞான நிஷ்டை இருக்கு. சரி, அப்படி சொல்லிட்டு அந்த உதாரணத்தினே சாந்தோகோபனிஷத்துலேருந்தையும் சொல்லி என்ன இதுக்கு இவ்வளோ பேசுகிறார், என்னன்னா பரோட்ச ஜானம் முதல்ல இருக்கணும். இது அவாந்தர வாக்கியத்தினால அதுக்கப்புறம் சிஷ்யனுடைய கெப்பாசிட்டி கேலிபர், அது மேலே அவன் செய்கிற சாதனையிலிருந்து மகா வாக்கிய உபதேசம் கொடுக்கணும். மகா வாக்கிய உபதேசத்தினையும் சிந்தனை பண்ணிட்டே விசாரம் செஞ்சு தன ஸ்வரூபத்தினை உணரணும். அதனால் பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானம் ரெண்டுமே தேவை. அவாந்தர வாக்கியமும் அப்புறம் மகா வாக்கியமும் ரெண்டுமே தேவைன்னு சொல்கிறதுக்காக தான் பலதை கோட் பண்ணுறார். இப்போது அடுத்தது இன்னும் கூட இன்னொன்று கோட் பண்ணலாமன்னு அவருக்கு ஆசை. வித்யாரண்ய சுவாமிக்கு 68வது ஸ்லோகத்தில் ஆத்மாவா இதமித்யாதோ பரோக்ஷம் பிரம்மலக்ஷிதம் அத்தியாரோபவாதாபியாம் பிரஜ்ஞானம் பிரம்மதர்ஷிதம். ஆத்மாவா இதமித்யாதோ பரோக்ஷம் பிரம்மலக்ஷிதம் அத்தியாரோபவாதாபியாம் பிரஜ்ஞானம் பிரம்மதர்ஷிதம். அடுத்தது ஐதரேய உபனிஷத்துக்கு வந்துட்டார். நம்ம இது இன்னும் படிக்கலை. ரொம்ப சின்னது, அழகாக, ரொம்ப சிறந்த உபனிஷத்து, அழகானதுன்னு சொல்லலாம். இந்த ரிக்வேதத்துக்கு சேர்ந்த இந்த உபனிஷத்து, அதில் முதல் பேஜிலேயே முதல் சாந்தி மந்திரம் முடித்த உடனே உபனிஷத்து முதல் அவாந்தர வாக்கியத்தனே சொல்கிறதே. ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத். அந்த சாந்தோக்கியனில் மாதிரி ஆத்மாதான் முதல், அது ஒன்று தான். ஓகே, ஏவ மற்றும் இருந்ததே. ஆத்மா மற்றும் முதல் அப்படின்னு சொன்னாலும் சிருஷ்டிக்கு, மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடினே முதல்ல ஒரு அஸ்தித்வத்தினை பிரதிபாதிக்கிறது அவாந்தர வாக்கியம் மூலமாக. அஸ்தித்வம் ஆத்மா இருக்கின்றனதே. ஸோ இப்படி ஆரம்பித்த அந்த உபனிஷத்து ஆத்மாவா இதம் இதி ஆதோ, இது ஆதோன்னா இன்னும் கொஞ்சம் அங்கே இந்த மாதிரி வார்த்தைகள். பரோக்ஷம் பிரம்ம லட்சிதம், பரோட்சமாக பிரம்மன்னு
குறிக்கிறது, காட்டுறது, இண்டிகேட் பண்ணுறது. அதுக்கு பிறகு அங்கே அத்தியாரோப அபவாதாபியாம், அத்தியாரோபம் அபவாதமனே ஒரு முக்கியமான பிரக்ரியா, சாஸ்திரத்தில் உபயோகப்படுற ஒரு பிரக்ரியா. அதை பற்றி இப்போ கொஞ்சம் நேரம் விசாரிப்போம். லெட் மீ ஃபினிஷ் த ஸ்லோகா. ஸோ அத்தியாரோப அபவாதாபியாம் அது ரெண்டு பண்ணதுக்கப்புறம், அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன் அண்ட் நெகேஷன் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இல்லைன்னா நடுவில் என்ன பண்ணும்? அப்போது நடுவில் அனுப்பிரவேச வாக்கியம் கூட சொல்லும் உபனிஷத்து. அனுப்பிரவேசம்னா அந்த இருக்கிற ஒரு ஆத்மாவே அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சிருஷ்டி అనేది காணப்பட்டு அது எல்லாத்துக்குள்ள அந்த ஆத்மா பிரவேசிச்சதே. ததேவானுப்ராவிஷத் எதிதம் கிஞ்ச அப்படின்னு பார்த்தோம். இந்த அனுப்பிரவேசம் అనేది கூட அனுப்பிரவேச ஸ்ருதி வாக்கியம் நிறைய உபனிஷத்தில் அது இருக்கும். ஸோ ஐதரோபனிஷத்தில் நடுவில் ஆதி சொல்லி அப்புறம் கடைசியில் வாமதேவ ருஷி அவருடைய உதாரணம் ஒன்று சொல்லி அங்கே தான் கடைசியில் அங்கே உபதேச மகா வாக்கியம், ரொம்ப சிம்பிளஸ்ட் மகா வாக்கிய பிரஜ்ஞானம் பிரம்மா. பாருங்க, மகா வாக்கியம்னா என்னமோ அது ரொம்ப பெருச நீளமாக பேஜியாக எழுதியிருக்குமென்னு நினச்சிக்காதுங்கோ. which is very short and more powerful and like atom bomb. அதனால தான் the smallest அన్న ரெண்டு வார்த்தை பாருங்க. இங்கே பிரஜ்ஞானம் பிரம்மா, அதுக்கப்புறம் வரதில்ல அயமாத்மா பிரம்மா, 3 வார்த்தை சரியா. தத்துவமசி 3 வார்த்தை இல்லையா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம 4 வார்த்தை. ஸோ த ஸ்மாலஸ்ட்னு 2 வார்த்தை. அது எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்? ஆனால் அதுக்கு பின்னாடி சாஸ்திரம் விஸ்தாரமாக பல விஷயங்களை சொல்லும். அதே நம்ம ஒரு வார்த்தை அப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ பிரஜ்ஞானம் பிரம்மா, the consciousness is Brahman. Prajnanamana prakarsanena jnanam. Okay, the knowledge which is the knower of everything, that knower. Okay, that knowledge, that consciousness, prajna. அந்த பிரஜ்ஞா அது பிரகர்ஷேன பிரஜ்ஞாவே இருக்குது. ஏன்னா பிரஜ்ஞான்னா அதர் நாலேஜ் எல்லாம் சொல்லுவோம். அதனால் அந்த நாலேஜ்னால எல்லா நாலேஜ் ஏற்படுறதோ, எல்லா புலங்களுடைய 5 புலங்களுடைய ஞானம் எதுக்கு தெரியறது? எது இருக்கிறதுனால இது நடக்கிறது. அதனால் பிரஜ்ஞானம் அது பிரம்மா, அது நீதா, அது நீதானே தான். அப்புறம் அதையும் தெரிஞ்சுக்கணும். தர்ஷிதம் அப்படி காமிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா. அப்போ ஒரு பரோட்ச ஜானம் அவாந்தர வாக்கியம் அண்டு அபரோக்ஷ ஜானத்துக்கு மகா வாக்கியம் பிரஜ்ஞானம் பிரம்ம. பாருங்க, இப்போது இந்த பிரஜ்ஞானம் பிரம்ம அந்த 3வது கடைசி அத்தியாயத்தில் வரும். அந்த ஐத்தரிய உபனிஷத்தில் நம்ம எல்லோரும் இப்போ சொல்லிக்கணும். திரிவேதிகள் நம்ம எல்லாரும் 3 வேதங்களும் படிச்சிருக்கோம் தெரியுமா? எப்படின்னா வேதம் மொத்தம் படிக்க முடியலன்னா கூட இவ்வளோ கொஞ்சம் வருஷத்துலேயே இப்போ நம்ம 5வது உபனிஷத்து படிக்கிறோமா, இந்த 5 உபனிஷத்துகள் 3 வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத்துகள். நம்ம இன்னும் ஒரே ஒரு இந்த ஐத்தரையமோ அப்புறம் ஏதோ படித்தாச்சுன்னா நம்ம ருக்வேதம் கூட படித்த மாதிரி தான். இது எப்படின்னா விநாயகர் லோகம் மொத்தம் சுற்றிட்டு பிரதட்சணம் பண்ணி வந்தால், ஓகே, இந்த மாம்பழம் நீங்கள் சாப்பிடலாம், இந்த ஜூஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, அங்கே ஒரு பரீட்சை வச்சுட்டாங்களே, ஓகே, பார்வதி பரமேஸ்வரர்கள். அதனால அப்புறம் அங்கே காம்படிஷன் நடந்தது. ஸோ விநாயகர் ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணார், இந்த லோகமெல்லாம் சுற்றிட்டு வர முடியாது என்னுடைய எளிமையில் உட்காந்துட்டு, அதனால் நான் அம்மா அப்பாயே லோகமாக நினச்சிட்டு லோகம் மொத்தத்துக்கு அம்மாவாக இருக்கிற பார்வதி பரமேஸ்வரோ பிதரோ அவங்களுக்கு சுற்றி பிரதட்சிணம் பண்ணா நாம 3 வாட்டி.
பண்ணிட்டா லோகம் மொத்தம் சுற்றி வந்த பலம் வந்த மாதிரி ஒரு உபனிஷத்து நம்ம அதில் வந்து படித்தாமன்னு அந்த வேதம் படித்த மாதிரி வேதம் மொத்தம் படித்து கூட கடைசியில் வேதாந்தமான அதில் வந்து உபனிஷத்து அதிலோட சாரம் அதில் அந்த மகாக்கம் வாக்கியம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை அனுபவித்து அதுதான் நான் தெரிஞ்சுக்கலன்னு அப்போ என்ன பிரயோஜனம்? சரி, இந்த காலத்தில் ஏதோ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாவதி கிடைச்சது, வேதாந்தம் உபனிஷத்து படிக்கிறோமே. அதனால் மூணுமே நம்ம இங்கே படித்தோம். என்ன படித்தோம்? முண்டகோபனிஷத்து அதர்வண வேதத்தை சேர்ந்தது படித்தோம். சாமவேதத்துக்கு சேர்ந்த கேனோபனிஷத்து படித்தோம். அப்புறம் கட்டோபனிஷத்து தைத்திரோபனிஷத்து யஜுர்வேதத்துக்கு சேர்ந்து படித்தோம். இப்போது வரப்போகிற காலத்தில் ஐத்தரேயம் அப்படி அதை படித்தா ரிக்வேதமும் படித்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு டைட்டில் வந்து திரிவேதிகள் சொல்லலாம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது சத்தியம்தான். ஒரு உபனிஷத்து அந்தந்த வேதத்தில் ஒன்று நல்லா படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தத்தோடு நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருந்த நீ வேத சாரம் மொத்தത്തിന് குடித்த மாதிரி கடிச்சு குடித்த மாதிரி தான், கரைச்சி குடித்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதனால் அப்புறம் இங்கே இப்போது இந்த அத்தியாரோப அபவாதம் என்னது கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ சுருக்கமாக அங்கங்கே நம்ம படிக்கும்போது வேறு இடத்துல சொல்லியிருந்தா கூட இந்த இடத்துல திரும்பி அது கொஞ்சம் முக்கியம். சில பேருக்கு வந்து லோகத்தில் அபிப்பிராயம் இருக்குது என்னென்னா, மகா வாக்கியம் கூட பரோட்ச ஞானந்தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணி மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கு, மெடிடேஷன் பண்ணி தான் அபரோட்ச ஞானம் வரும் தவிர மகா வாக்கியம் கூட பரோட்ச ஞானந்தான் கொடுக்கும்னு சில பேருக்கு அபிப்பிராயம் இருக்குது. நல்ல பெரிய ஆச்சாரியர்களுக்கே பண்டிதர்களுக்கு இருக்குது அப்படி. பாமதிக்காரன் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஏதின ஒரு பாமதின்னு பேர் வச்சுட்டார். அதுக்கு அந்த வாசஸ்பதி மிஸ்ரா இப்படிப்பட்ட சில பேர் இதுன்னு ரொம்ப உறுதி பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வேதாந்திகளான நமக்கு வந்து சங்கர வேதாந்தம் படிக்கிற நமக்கு மகா வாக்கியமும் மூலம் மட்டும்தான் அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அப்படி தான் சொல்கிறோம். அதனால் அவங்கள அப்படி சொல்லிக்கிட்டோம், பரவாயில்ல, நமக்கு தியானம் மூலமாக அபரோக்ஷ ஞானம் வராது. அப்படின்னா தியானம் மூலமாக வருதுன்னு சொன்ன என்ன, இந்த டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் அங்கே மெடிடேஷன், அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண, அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் நாலேஜ் வந்து மெடிடேஷன் மூலமாக வந்துச்சு அப்படின்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். பை மெடிடேட்டிங் அப்பான். மெடிடேஷன்னா அப்புறம் நமக்கு தெரியணும், திஸ் இஸ் நாட் பை சிட்டிங் வரல. மகா வாக்கிய உபதேசம் ஆனது அந்த மகா வாக்கிய உபதேசத்தினே விசாரம் பண்ணுறோம். மெடிடேஷன்னா விசாரணை பண்ணுறது. அதனால் சும்மா உட்கார்றது கண்ணு மூடுறது அப்புறம் வந்து தாட்லெஸ் ஸ்டேட் வரணுமனேது இல்லை. ஸோ இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு தான் குரு வேணும். யூ see in your English book it has written meditation. So after that meditation attains the indirect direct knowledge. அப்படி எல்லாம் கிடையாது. ஸோ இங்கே அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த அத்தியாரோபம் அபவாதம் என்ன? அத்தியாரோபம்னா ஒரு வஸ்து மேலே அது இருக்கிறதா பார்க்காம அது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி வேறு என்னமோ நினச்சிக்கிறதுக்கு பேர் அத்தியாரோபம். அத்தஸ்மின் சத் புத்தி அப்படின்னுவோம். அந்த இல்லாதது மேலே வேறு ஏதோ இருக்கேன்னு சொல்லி நினைக்கிற அந்த பாவனை, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அத்தியாரோபம். அதி ப்ளஸ் ஆ ப்ளஸ் ருஹ் தாத்து இதெல்லாம் சேர்த்து அத்தியாரோபம் ஆகிறது. அப்புறம் இந்த அத்தியாரோபம் அப்படின்னா என்னன்னா,
நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற உதாரணம் இந்த ஒரு கயிறு இருந்தால் இப்படி பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி கலராக ஒரு தலை வச்சுட்டு அதெல்லாம். ஸோ இது திடீர்னு வெளிச்சம் சரியாக இல்லாத சமயத்தில் ஒரு மனிதன் பார்க்கும்போது இது பாம்பாக தோணும் நினச்சிக்கிறோம். ஆனால் இருக்கிறது கயிறு தான். கயிறுன்னு பார்த்து பாம்பனே நினச்சிக்கிறது பாருங்கோ, தோணுறது பாருங்கோ. இதுக்கு பேர் அத்தியாரோபம். இப்போ இந்த அத்தியாரோபம் இது இருக்கா இல்லையா, சத்தியமா இது பாம்பு இருக்கிற மாதிரி தோணிச்சே, அனுபவம் ஏற்பட்டுச்சே. இங்கே என்ன சொல்கிறோம், இந்த அத்தியாரோபம் சூப்பர் இம்போசிஷன் அது சத்தியமா அசத்தியமா? அது சத்தியமும் அசத்தியமும். ஏன்னா அது சத்தியமாக காணப்படுறதை ஆனால் நெகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெகேஷனுக்கு பேர் தான் அபவாதம். அப்புறம் கிட்ட போய் தைரியமாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் அது நவத்தி பார்த்து அப்படி குச்சி வச்சு பார்த்தா தெரியும் இது கயிறுன்னு. அப்போ என்ன ஆச்சு, நெகேட் பண்ணப்பட்டுச்சு. அபவாதம் இஸ் கால்டு அப ப்ளஸ் வத், வாத், அபவாத நெகேஷன். இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரக்கிரியை சாஸ்திரம் உபயோகப்படுத்துகிற ஒரு விதமான பிரக்கிரியை. ஸோ மொத்தத்தில் கடைசியில் நெகேட் பண்ண முடியும், ஆனால் முதல்ல இருக்கு. இப்போ இங்கே லாஜிக் என்னன்னா, அது இருக்கேன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சதசத் விலக்ஷணம்னு சொல்லணும். அது இருக்கே ஆனால் இல்லை. இந்த மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. மாயா பற்றி சொல்லும்போது கூட சங்கரரோ சன்னாப்பிய சன்னா உபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னா உபயாத்மிகானோ அப்படி அது சத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே அது சதச்சேத சதச்சேத சதச்சேத் அப்புறம்னா அது சத்தியம்னு சொன்னால் ந பாத்தியேத. சதச்சேத் சச்சேத் ந பாத்தியேத. அது சத்தியமாக இருந்திருந்தால் அது நெகேட் பண்ண முடியாது. அப்புறம் நெகேட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் தேர். இருக்கிறது எப்படி நெகேட் பண்ண முடியும்? நெகேட் பண்ண முடியல. ஆனால் இஃப் சப்போஸ் தட் இஸ் அசச்சேத் ந பிரதீயேத, அது இல்லைன்னா அப்புறம் காணப்பட்டிருக்கூடாதே. பாருங்க, அது இருந்துச்சுன்னா அது நெகேட் பண்ண முடியாது, இருக்கும் எப்பவுமே. அது இல்லைன்னு சொன்னால் அப்போ அது காணப்பட்டிருக்கக்கூடாது. இதுதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன? அக்ஞானந்தா காரணம். அதனால் அக்ஞானத்தினால அந்த ட்விலைட் இருட்டுனால சரியான வெளிச்சம் இல்லாதனால கயிறு பார்த்து நான் பாம்பை நினச்சேன். ஆனால் அப்புறம் தெரியறது, அப்புறம் ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தெரியறது. அதே மாதிரி தான் அக்ஞானத்தினால பிரம்மமனே கயிறு மேலே பாம்பனே நாமரூப ஜகத்தனே அத்தியாரோபம் பண்ணிட்டோம். இப்போ ஞானத்தினால நெகேட் பண்ணணும். அதனால இந்த அத்தியாரோப அபவாத, அதனால தான் ஜகத்து இந்த சரீரம் பிரம்மம் தான். பிரம்மம்னு நம்ம பலதா நாமரூபங்களை கொடுத்துட்டு அது சத்து அது சித்தனேது தெரிஞ்சுக்காம நம்ம அது வேறே மாதிரி உலகம் அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
காணல் நீர் உதாரணம் சொல்கிறோம் இல்லையா நிறைய வாட்டி. இந்த காணல் நீர் இல்லவே இல்லை, ஆனால் இருக்கு. இப்படி இருக்கே இல்லை. ஜகத்து சத்தியம் அன்ரியல்லி எக்ஸிஸ்டிங். அப்படின்னா உண்மையாக இல்லை, ஆனால் எக்ஸிஸ்டிங், காணப்படுறது. அதனால் காணப்படுறதுனால அது சத்தியமாகாது. காணப்படாமே தெரியாமல் ஏதாவது இருந்தால் அது அசத்தியமானையும் சொல்ல முடியாது. ஜகத்து ஒரு காலத்தில் இல்லை, அப்புறம் ஆதி மத்திய அந்தமனேது இருக்கு. ஆனால் நானே இந்த உணர்வுக்கு, பிரக்ஞைக்கு, அந்த அறிவுக்கு எல்லாமே தெரியறதா. அந்த தெரிஞ்சுக்கிற அறிவு சுத்த ஞானம். ஸோ அதனால் இப்போது திருஷ்டாந்தம் பாம்பு கயிறு சொன்னோமா, இந்த தாஷ்டாந்தத்தில் பிரம்மமான நானும், ஆனால் தப்பாக அப்போ ஆரோபணம் பண்ணனால, அத்தியாரோபத்தினால இது மேலே காணப்படுற அந்த நாமரூபம், அஜ்ஞானத்தினால காணப்படுற நினைக்கிற ஜகத்து நாமரூப பிரபஞ்சம். அப்போ அதில் ஜகத்துன்னு சொன்ன இந்த சரீரம் கூட தானே, அது இருந்த மாதிரி, அந்த பாம்பு இல்லா கூட இருந்த மாதிரி காணப்பட்டு பயப்படுத்தி தொந்தரவு கொடுத்துட்டு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் வாயெல்லாம் வறண்டு போச்சு. ஓகே, பேச்சு வரல, ஓடிட்டேன், பயம். அதே மாதிரி தான் இங்கே இல்லாத சத்தியமாகாத இந்த ஜகத்தில் காணப்படுற நாமரூபங்கள், இது எல்லாத்தினால ஏற்படுற சில தாக்குதல், தொந்தரவு, அப்புறம் அதுக்கு புண்ணியமனி பாபமனி சொல்லி பிராரப்தமனி இந்த சொல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் அது பெரிய இதாக காணப்படும். இப்போது சொப்பனம், பாம்பு கயிறு உதாரணம் மாதிரி சொப்பன உதாரணம் எடுத்துக்கிட்டால் இன்னும் கூட விசாரணை அழகாக செய்யலாம். ஏன்னா நம்முடைய அனுபவம் தானே. இப்போ சொப்னம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு அர்த்தம் சத்தியமா மித்யாவா, சத்தா அசத்தா, சதசத் சதசத் விலக்ஷணம். அதனால தான் பிரம்மம் பற்றி சொல்லும் போது கூட சதசத் விலக்ஷணம். ஏன்னா கனவு இருக்கிற மாதிரி அந்த சமயத்தில் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா காணப்பட்டு இருக்கக்கூடாதே. அது காணப்பட்டதுனால அது அப்புறம் இல்லாமல் எப்படி போயிடுச்சு? இருக்கிறது காணாமல் எப்படி இல்லாமல் அதை போயிடுச்சு? இன்னொரு உதாரணம், தூக்கத்தில் இந்த நினைவு, நம்ம எந்த ஜகத்தை பற்றி தொந்தரவுப்படுறோமோ, கஷ்டப்படுறோமோ, கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ, அந்த ஜகத்து தூக்கத்தில் எங்கே போயிடுச்சுன்னு போயிடுச்சு இல்லை. தூக்கத்தில் உங்களுக்கு ஜகத்து தெரியறதா? உங்களுடைய கஷ்ட சுகங்கள் ஞாபகம் இருக்கா? லாப நஷ்டங்கள் ஞாபகம் இருக்கா? நல்லா சிந்திக்கணும். இல்லை இல்லை, அப்போது இங்கே இருந்தது அங்கே, அது நம்ம அனுபவம் தானே. அது சத்தியமாக இருந்தால், இப்போ பாருங்கள், அந்த பாம்பு கயிறுது, அது சத்தியமாக இருந்துச்சுன்னா அது போகக்கூடாது, இருந்திருக்கணும். அது அசத்தியமாக இருந்துச்சுன்னா காணப்படக்கூடாது. காணப்படுறது, ஆனால் கொஞ்ச நேரம் காணப்படுறது. தூக்கத்தில் கனவுல இந்த ஜாகிரத பிரபஞ்சம் காணப்படலை, தூக்கத்தில் கனவு காணப்படலை, ஜாகிரத பிரபஞ்சம் காணப்படலை. என்ன இந்த கன்ஃபியூஷனு? சிந்திக்கணும். பசில். இது எல்லாத்தையும் விசாரம் பண்ணுறதுக்கு தான் சமயம் கொடுத்த ஆத்தியாத்மிக வேதாந்த சாதகர்கள் நம்ம. அதனால் அடுத்த வாரம் என்ன சொல்ல போகிறார் అనేది அப்புறம் கொஞ்சம் டாபிக் வித்தியாசமாக ஆரம்பிப்பார். இன்றைக்கி இங்கே நிறுத்திக்கிறோம்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।